ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தியேட்டர்ஸில் சூப்பர் ஹிட்டாக ஒரு மூவி போயிட்டுருக்கு. என்னடா ரஜினிகாந்தா ஹீரோ, இல்லை தனுஷா, இல்லை வேறு விஜயா, இல்லைனா அஜித்தா அப்படின்ட்டு எல்லாருக்குமே டவுட் வரும். கிடையாது, இதில் ஹீரோ முழுக்க முழுக்க நாராயணர் தான், நரசிம்ஹர் தான் இதில் முழுக்க முழுக்க ஹீரோ. சில பேருக்கு பிரகலாதன் தான் ஹீரோவாக தெரியலாம், சில பேருக்கு நரசிம்ஹர் ஹீரோவாக தெரியும். இதில் ஹிரண்யாக்ஷன் சில பேருக்கு தெரியும், ஹிரண்யாக்ஷன் தான் இதில் ஹீரோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இதில் முழுக்க முழுக்க ஹீரோ நரசிம்ஹர் தான். ஸோ இந்த படம் தியேட்டரில் பயங்கர ஹிட்டாக போயிட்டுருக்கு. இதில் பெரியவங்க மட்டும் கிடையாது, எல்லா சாதுக்களுமே பார்க்குறாங்க. இதுவரைக்கும் தியேட்டரில் காலடி வைக்காதவங்க கூட இப்போ தியேட்டரில் படம் பார்க்குறாங்க. அவ்வளோ கூஸ் பம்ஸுங்க அந்த படம் பார்க்கும்போது. அதோட பிரேமம், பக்தர்கள் மேலே அவரோட பிரேமம், பாசம், அது அதில் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. இது நம்ம மட்டும் கிடையாது, பெரியவங்க சின்னவங்க, பெரியவங்க ஏஜ்ட் பீப்புள் அப்படின்னு கிடையாது, யாருனாலும் பார்க்கலாம். மெயின் நம்ம சின்ன பசங்களை கூட்டு போய் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இப்போல்லாம் இவங்களுக்கு எல்லாம் கார்ட்டூன்ஸு, அது இது, இந்த கேம் அந்த கேம் அப்படி தான் மைண்ட் போயிட்டு இருக்கு. இல்லை ஸ்டடீஸில் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிவோஷ்னலாக மைத்தாலஜி அவங்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தணுங்க. மைத்தாலஜி தெரியணும், ஹிஸ்டரி தெரியணும், எப்படி நம்ம பக்தி எப்படி காட்டணும், பெருமாள் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு பயங்கர எக்ஸாம்பிள் பிரகலாதன் தான். அந்த ஒரு சின்ன வயசுல அவரோட பாசம், அதாவது பெருமாள் மேலே அவருக்கு பாசம், பக்தி, அந்த பக்தியில் மரணம்னா எப்படி பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் எது இம்பார்ட்டண்ட்டு, எது பெர்மனெண்ட் அப்படின்ட்டு சொல்லித்தராங்க. ரொம்ப, அதாவது பகவத்கீதை ஃபுல்லாக படித்தாலும் நமக்கு புரியாத விஷயம் இந்த ஒரு மகாவதார் நரசிம்ஹ படம் பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோ அழகாக அதில் காட்டினாங்க. அந்த குழந்தையோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தை விட மெயின் அந்த பெருமாளோட பாசம் தாங்க. ஒரு மடியில் வச்சுட்டு பிரகலாதனை இது பண்ணும்போது எனக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் சொல்லுவார் நரசிம்மர், பிரகலாதா, இந்த உலகத்திலேயே எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் வீடா, எதுக்கு செங்கு சக்கர நந்தக்கு இது எல்லாத்து வீடா, லக்ஷ்மி வீடா, சிவனை வீடா, பிரம்ம வீடா, ஏன் லக்ஷ்மி வீடா, நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அந்த உக்ர நரசிம்மரை பிரகலாதனோட பக்திக்கு அப்படியே சாந்தம் அடைஞ்சிட்டாரு. அவ்வளோ அழகாக அவரை பிரகலாதனை பார்த்துக்கிட்டு ஹக் பண்ணது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சுங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு பல பேர் இருக்குது. ஏன்னா கிருஷ்ணர் பிறந்தப்போ கர்க மகர்ஷி சொன்னார் இல்லையா, இப்போதைக்கு நம்ம பேர் வைக்கலாம், கிருஷ்ணான்னு பேர் வைக்கலாம் அவரோட நிறம் பொறுத்து. ஆனால் இவர் பல வேலை செய்வார். பல வேலை செய்கிறதுனால அவருக்கு ஒரு நாமம் வரும். அப்பப்போ ஒரு நாமம் அவருக்கு வரும். இப்போ ரிவார்ட் அவார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவார்ட்ஸு, இப்போ பத்மபூஷன் அவார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவருக்கு பல நாமங்கள் அவரே சம்பாதிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி கர்க மகர்ஷி சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் அவருக்கு பல நாமங்கள், அவர் செஞ்ச எல்லா ஒவ்வொரு கிரியைக்கு, ஒவ்வொரு லீலைக்கு அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கோவிந்த நாமாலும் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அது எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும். ஆனால் அது எல்லாமே அவரை ஏர்ன் பண்ண அந்த நாமங்கள் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம இந்த படத்துக்கு வந்தப்போ பக்த வத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா. ஸோ இதில் பக்தியாக இருக்கிறது பிரகலாதர். பாகவதம் ஃபுல்லாக கிராஸ் பண்ணார். அவர் வயிற்றில் இருக்கும்போதே, இந்த கையாத்து வயிற்றில் இருக்கும்போதே அவர் பாகவதம் ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டார். கிராஸ் பண்ணதுனால அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபுல்லாக பாகவதம் பார்த்தாலும் கேட்டாலும் நமக்கு புரியாத ஒரு விஷயம் அந்த படம் போனால் நமக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு அழகாக இது பண்ணாரா. ஸோ அந்த பேர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி துஷ்ட சம்ஹார கோவிந்தா, துரித நிவாரண கோவிந்தா, சிஷ்ட பரிபாலக கோவிந்தா, கஷ்ட நிவாரண கோவிந்தா. ஸோ துஷ்ட சம்ஹார, இப்போ அவர் ஒரு ராட்சச குடும்பத்தில் தான் ஜென்மிச்சிட்டார், பிறந்திருக்கார். யார்? பக்த பிரகலாதர். ஸோ ராட்சச சமூகம், அவங்க குடும்பத்தில் எல்லாருமே, அவங்களோட அந்த சமாஜம் ஃபுல்லாகவே அவரை ரொம்ப ஹிம்சை பண்ணி அவரை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களே துரித நிவாரணம், அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்துட்டு அவங்க மீன்ஸ் அவங்க கிட்டேருந்து அவரோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்துட்டு அவருக்கு ஒரு வழி நடத்திட்டு வேதங்கள் எல்லாம் அந்த பிரகலாதனுக்கு போதனம் பண்ணி பிரகலாதனை ஒரு கேர் பண்ணி, ஒரு தகப்பன் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நரசிம்மர் பண்ணிட்டாருங்க. அதான் சிஷ்ட பரிபாலக, கஷ்ட நிவாரணம். கஷ்டம் அவருக்கு இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக அவரை பார்த்துக்கினாரு. நம்ம நரசிம்மர், நம்ம நாராயணர், நம்ம பெருமாள், நம்ம கிருஷ்ணர், நம்ம ராமர், எல்லாமே நம்ம ஒரு பெருமாளுங்க.
நம்ம எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சனாலும் தர்மத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ராமர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் தர்மம் காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு நமக்கு கிருஷ்ணர் காமிச்சார். ஸோ ஆக மொத்தத்தில் 2 பேரும் நமக்கு வழிகாட்டுறது ஒன்று தான், தர்மம். அதுபடி நம்ம நடக்கணும். அதுதான் ஆல்வேஸ் இருக்கும். அது மட்டும்தான் ஸ்டேபிள் அப்படின்றதுக்கு இந்த ஒரு மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள். எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு அவரோட இந்த பெருமாளோட அனுகிரகம் எல்லாருக்குமே வரணுன்ட்டு நான் ரொம்ப வேண்டிட்டுருக்கேன். நன்றி.